இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? பிராங்க்ஸ்டர் ராகுல் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே. பத்தனா இருந்தா எட்டூரு என்பாட்டை கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூர் ஏன் ஆட்டோ ஏறும். வணக்கம். ஏன் ஆட்டோ ஏறும்? வணக்கம். எங்க போறீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க நம்ம அந்த திரும்ப கூட்டி நடந்தேன். வாங்க, நான் ஆட்டோல ஏறுவேன். இல்லைண்ணே, புதுசாக மீட்டர் போட்டுக்கோனே. உள்ள மீட்டர் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிருச்சு மீட்டர். வாங்க, மீட்டர் 7 ரூபா தானே. வாங்க ஏறுங்க. ஏறுங்களா? நடந்து போயிடுறேன். ஏறு, ஓசியில் தான் கூப்பிடுறேன். ஏண்ணே வாங்க, மீட்டர் போட்டிருக்கோம். புதுசாக மீட்டர் போட்டிருக்கோம். கவர்மெண்ட் மீட்டர் போட்டிருக்காங்க. வா, மீட்டர் எங்க போறீங்க? எங்க போறீங்க? வா, திருவாரூர் ஏறு. வாரு ஏறு வா. ஏ ஓசியில் வா, ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஓசியில போறதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? ஓசியில பக்கத்துல நடந்து போயிடுறேன். ஓசியில் தான் கூப்பிட்டேன், ஏறுன்னு தான் சொன்னேன். மீட்டர் 7 ரூபாங்கறீங்க. அதாவது மீட்டர் 7 ரூபாண்ணா. அது ஓசி தான். உங்களுக்கு 7 ரூபா தான் ஓசி தானே. மீட்டருக்கு கொடுக்கணும்ல. கொடுக்குமா? 7 ரூபா இல்லையா? இல்லையே, இருந்தா தான் கொடுத்துருவோனே. ஐயே, பாக்கெட்ல எதுவும் இல்லையா? இல்லையே. ஏர் தலைவா, வா தலைவா, பரவாயில்ல. 6 ரூபா கொடு மீட்டருக்கு. அட்லீஸ்ட் 6 ரூபா கொடு. இல்ல இல்ல தலைவா, ஒன்றும் காசு இல்லையே. நான் நடந்து போயிட்டு இருக்கேன். எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க தலைவா? ஐயோ, கணக்கு போய் குதிச்சிரு. கேட்டேன், நான் பாட்டு நடந்து குதிச்சிருன்றேன் போயிட்டு. என்னமா பண்றேன்? உங்களுக்கு என்னங்க? எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தல. எப்படி 6 ரூபா கூட 6 ரூபா கூட பாக்கெட்ல வைக்கல உங்ககிட்ட. நான் இதை இழுச்சு வேணா செத்துறேன். இரு, நான் செத்து மண்டல அடிச்சுக்கு வா. சும்மா செவனே போயிட்டு இருக்கேன். நீ மட்டும் குடிச்சீங்க, அமௌண்ட் இருக்கற. பாரு என்ன அடிக்க ஒரு ஐயா. நான் உன் சொன்னேனா? ஐயோ அடிச்சுங்க நீ. அடி வாங்க போறது. ஏறுனா ஏறிடு. புதுசா இருக்குன்னா அதான் சொன்னேன். புதுசா இப்ப மீட்டர் போட்டிருக்கேன். நீ புதுசா மீட்டர் போட்டா நான் வண்டி ஏறணும். ஏறணும். ஏன் ஏறணும்? ஐயோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? யாரா நீ முதல்ல? யார்டா இது? ஓ, ஏரியா சான்ஸ் கொடுத்துட்டு போறாரு. அடடா உடடான்னு பேசாத. பீட்டர் அடிக்க மாட்டேன். மண்டே நீ உண்மையை சொல்றேன். இது வந்து 3 சக்கரை. உன் மேல இருக்கிற சக்கரை சேர்த்து 4 சக்கரை ஏற்றி அடிக்கிடுவேன். என்ன ஓ, பண்ணுவேன்? சக்கரை இது இருக்கு. நாங்க வந்து பார்த்துட்டு இருப்போம். வாடி வாடி வாடா என்ன அடின்னு. ஏற மாட்டீங்களா? ஆட்டோ ஏற மாட்டீங்க. ஆட்டோ ஏற மாட்டீங்க. போங்க. சில பேர் பயங்கர டெம்பரா இருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் ஏத்திடுவோம் மேல. ஐயோ, ஏத்திடுவேன். டர்ன்னு ஏத்திடுவேன். சம்பந்தம் நான் பாட்டு நடந்தனே போயிட்டு இருக்கேன். எதுக்கு 6 ரூபா பாக்கெட். ஏய் மீட்டர் போட்டுருக்கேன். புதுசா கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். 7 ரூபா. 6 ரூபாய்க்கு எப்படி அந்த கவர்மெண்ட் மீட்டர் போட்டு உனக்கு கொடுப்பான்? ஏய் கஷ்டப்பட்டாங்க. இது வந்து பைத்தியங்க நடிச்சிருவாங்களா? பயப்படுவாங்க. வா பேசிட்டு இருக்கா. எங்க போறீங்க? பின்னாடி சரியா அடி. ஆட்டோக்கார மேல கை வைக்கிற நீ தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். புரியுதா? ஆட்டோக்காரனா அவ்வளவு பெரிய ஆளா நீ? பின்ன மீட்டர் போட்டு போய் ஏறதானே சொல்றவங்களே. எதுக்குடா ஏறணும்? ஏறு, எனக்கு முடியல. உன்னை மண்டை பத்தல ஏறு. பேரு அப்புறம் வாடா போடாங்கற. நான் பாட்டு சும்மா போயிட்டு வாளே அப்படின்ற திருநெல்வேலி பாஷை. ஏலே நல்லா இருக்கீங்களா வாரியலா? ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்து பேசுனது அப்படி சரியா பேசல. நான் நீ சரி. பாஸ்கர் ஓலா புக் பண்ணிருந்தாரு. பாஸ்கர். எந்த பாஸ்கர்? பேர் சொல்லுங்க. பாஸ்கர்னா இதுல போட்டுருக்கு. நம்பர் எது சொல்லுங்க. ஓலா புக் பண்ணிருக்காரு. ஓலா புக் பண்ணிருக்கீங்க நீ? ரேபிடோவா? ஐயோ, ஏய் ஓ ரேபிடோ ஆட்டோ சண்ட மாதிரி. இல்ல புக் பண்ணலன்னு நினைக்கிறாரு. ஓஹோ ஓல் புரியுதா? தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் ஆட்டோ நாராயணா ஓலா புக் பண்ணிட்டாராமா? நான் யார் தெரியுதா உனக்கு? என்ன தைரியம் இருந்தா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீ கிட்ட வந்து வேற ஓலான்ற. அதுவும் இவன் தெனாவட்டா இருக்கான். அமிக்கிருவேன் தலைய. நீ ஏறிதான் பாரு. நீ வாங்கிட்டு தான் போற. நீ வாங்க போற இப்ப என்கிட்ட. என்னடா? சாரி ஆட்டோக்காரன். ரெஸ்பெக்ட். நாங்களும் மீட்டர் போட. இனிமே எங்களுக்கு மீட்டர் இருக்குடா. டேய் எங்களுக்கு மீட்டர் இருக்கு. இவன் கிடக்குறா. 6 ரூபா பில்லாத ஐயோ, பேசிட்டு இருக்க. எதுலயே போறேன் உனக்கு என்னயா? 6 ரூபா இல்ல பாக்கெட்ல வந்து பேசிட்டு நான் இருக்க. எதுலயே போறேன் உனக்கு என்ன? உனக்கு உன் வண்டில வேற மாட்டேன் சொல்லல. பாஸ்கர் நான் ஓடிபி கொடு. கொடுத்துதான் பாரு. நீ கொடு. நீ ஓடிபி கொடு. ஓடிபி கொடுத்துறா நீ. பாஸ்கர் அவர்தான் ரேபிடோ. இவங்க ஹேண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவரை யார் தெரியுதா உனக்கு? என்ன தைரியம் இந்த கலரை பார்த்து
இந்த வண்டி ஏத்திட்டு வந்திருப்பீங்க ஆட்டோக்கார் நாங்க மீட்டர் போட்டு என்ன ரெண்டு பேரும் நாங்க வந்திருக்காங்க? மீட்டர் போட்டோம் 6 ரூபா 7 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு எனக்கு புரியுதுண்ணே, நாங்க எனக்கு தெரியும் அவர் புக் பண்ண போய் தான் வந்தேன். உங்க ஆட்டோ ஸ்டாண்டுங்க 6 ரூபா பாக்கெட்ல இல்லண்ணா. ஏய் ஹலோ 6 ரூபாய் 7 ரூபாய் கூப்பிடுறாரு அவரு. 6 ரூபா இல்லண்ணா. ஆமா இல்லன்னு தான் சொன்னேன். அப்ப எப்படி அவ்வளோ பாஸ்கரா எங்க புக் பண்ணி திருந்தன் கொடுத்தானே 98 ரூபா போட்டுருக்கு. 98 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கான் நம்ம கிட்ட 6 ரூபா கூட சார் பிச்சைக்காரன் சார் அண்ணா இருந்தேண்ணே ஐயோ சார் பாருங்க சார் அடிக்கிறார் சார் இவரு கலைராஜ்னு சொல்லிட்டு யார் சார் கலைராஜ்னு சொல்லிட்டு கலைராஜா ஓலா புக் பண்ணியிருக்காங்க. யார் கலைராஜா யார் கலைராஜுங்க நான் தான்பா. என்னப்பா? ஓலா புக் பண்ணியிருந்தீங்க. ஆஹா என்ன ஓஹோ? ஆ என்ன ஓ? ஓலா ஆமா ஓலா புக் பண்ணிட்டியா? நீ என்ன சாரி கேக்குற? ஏய் அவன் கேட்பான் என்ன பார்த்தா நடுங்குவான். ஏய் 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 நடுங்குறான் பாத்தியா பாத்துக்குவான். இந்த பையன் தான் அங்க போனு ராப் போடுறவனுக்காக அடிங்க ஏ அடிங்க. சரி சார் சார் என்ன சார் என்ன நீங்க யாரு? கலைராஜ். கலைராஜா இல்லண்ணே ரேபிடோ புக் பண்ணிருக்காங்க. ஆ கலைராஜ் நான் புக் பண்ணலையேம்மா. நீங்க புக் பண்ணல. நான் புக் பண்ணல. நான் புக் பண்ணலையேம்மா. ஒருத்தங்க உட்காரதுக்கு வக்கலையா சார் ஆனா அவனுக்கு 9 முன்னாடி கேட்குற மாதிரி ஐயோ பச்சான வச்சுக்க. ஓகே 2 பேர் இருக்கீங்க ரேபிடோ ஓலா இல்ல ஓலா ரேபிடோ ஓ தான் ரெண்டு ஏறுற கேப்ல நான் நடுவுல ஆட்டோ ஏத்தி 2 பேரும் அப்படி எடுத்தாங்க ஆக்ஷன் தப்பு நிக்கிறீங்க 2 பேரும் மொட்டை சதறம் உனக்கு. ஏய் ஏறிடா மாவட நீ ஏறிடுற நீ அண்ணா என்ன கலை கொண்டு இருந்துட்டாரா? அவட காசு இருந்தா தான் போவான் காசு இல்ல அவன்கிட்ட. நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருந்து ராங்கா பேசினே ஏற முடியாதுடா. கட்ட வச்சு புத்துறன்னு வைங்க அவன் குடல் அப்படியே ஷேக் ஆகி பார்த்துட்டு கட்ட நான் பெரிய சிம்பு வேணா நீ என்னது நான் பெரிய சிம்பு வேணா. நான் சிம்பு ஃபேன் சொன்னேன் அவனுக்கு சிம்பு ஃபேன் சொன்னேன் அப்புறம் என்ன விரல நான் கட்டு? சிம்பு ஃபேன் உனக்கு தெரியுமா? அப்புறம் எதுக்கு விரல கட்டுற? ஓ சிம்பு ஃபேன்னா விரல காட்டுவானுங்களா? ஓ உனக்கு தெரியாதா? தெரியாது. அப்ப மோகன் பேட்னா பாடிட்டே இருப்பாங்களா? முகம் பார்க்க நானும் முடியாமல் பேசி அறிவாங்க ஆனா மனுஷன் எல்லாம் அவங்க ஆட்கள் தானே அதான் அப்படி. ஏய் உங்களால தானே நாங்க ரவுடின்னு பேர் வாங்கிட்டோம் இல்ல ஆனா இவர் தானே புக் பண்ணிருக்காரு. சார் 6 ரூபா இல்ல புக் பண்ணலையா? இப்படிதான் போற எப்படியா இல்ல இல்ல இப்படிதான் போற லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொல்லு எப்படியா போய் நீ போ ரெண்டாவது கேள்வி இடிப்போ நீ 6 ரூபாய் கூப்பிடுறாரு நான் அதுக்கே வரேன். நான் எப்படி புக் பண்ண போறேன்? பாஸ்கர்னு வந்திருக்கேன் அதனால தானே வந்தவங்க. என்ன நீங்க எங்க இருக்க டென்ஷன் ஆகாதீங்க. உனக்கு யாரு ஏய் என்ன ஏறிற நீ வெயிட்டிங் சார்ஜ் ஏறுதுனே. வெயிட்டிங் சார்ஜ் ஓகே அவர் 6 ரூபாய் கூப்பிடுறாரு. நான் கொளுத்திக்கிறேன் ஏறி நீ போ ஐயோ. நான் கொளுத்திக்கிறேன் நீ ஏறுவியா ரேபிடோ ஏறுவியா ஓலா ஏறுவியா நான் ஏறேன் நீ அத புடியா? ஐயோ ஏய் வேணாண்ணா போ கேப் கொடு தொப்பைக்கு ஏன தொப்பைக்கு 2 கேப் இருக்கு 7 feet அவ்வளோ பண்ணிட்டாங்கன்னா உங்களை பிடிச்சா பயப்படுறாங்க. இப்போ நம்மளே பிடிச்சி வச்சு இப்படி பண்ணானா பயப்பட புக் பண்ண முடியாது அவங்க காசு இருந்தா தான் புக் பண்றதுக்கு யார் வாய் விட்டா அவன வாய் விட மாதிரி இருக்கு மண்டே பாத்தி அவனுக்கு எவ்வளவு கொழுப்பாரு அவனுக்கு அவனெல்லாம் பட்டா கொண்டு இருந்துச்சாப்பா அடி விழுந்துருச்சா? எனக்கு 30% பிடிச்சறாங்க 25% என்ன நிக்கிற பெரிய நம்ம டிஸ்கஷன் கண்டாயிட்டாரு. ஓலா ரேபிடோ ஆட்டோக்காரங்க பெரிய டிஸ்கஷன் பிசினஸ் டிஸ்கஷன் நான் வீட்டுக்கு போய் ஓகே ஓகே புரியுது இந்த 50 ரூபாய் வச்சுக்க எப்பவுமே அப்படி வராது போயிடுச்சு. அவட்ட பிச்சை கட்ட மாதிரி அவர்தான் கோவத்துல ஏதோ பண்றாரு. இல்ல அதுக்கு நான் காசு எடுத்து கொடுப்பறேன் நான் அவட்ட பிச்சை கட்டிட்டு இருக்கேன். இல்ல நீங்க ரேபிடோ கேன்சல் நான் கிளம்பறேன் முதல்ல. இல்ல நான் புக் பண்ணவே இல்லன்னு சொல்றேன் நீங்க கிளம்புங்க எப்படினா எங்களுக்கு வரும். வெச்சிக்க பரவாயில்ல வெச்சிக்க கொஞ்சம் வெச்சிக்க நான் சொல்றேன் ஏய் எங்க போற அண்ணா சொல்லுங்க என்னாச்சு நீங்க ஆட்டோல வரல கை கட்டிகள் போடுங்க அவன் மேன் ஹேண்ட்லிங் பண்ண கூடாது நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ஆட்டோக்காரங்க பத்தி வளந்துட்டு இருக்கியா? கஸ்டமர் நாங்க விருப்பப்பட்டு தானே வர்றோம். இல்ல புக்கிங் ஓ ஆட்டோக்காரங்க தலையில முழிச்சிருக்கா உங்களுக்குலாம்? ஓஹோ என்ன ஓஹோ நீ முதல்ல வண்டி எடுத்து கிளம்புடா. நல்லா அடி வாங்கி வைக்கிறீங்கடா நீங்க. நாங்க ஒண்ணுமே பண்ணல. புக்கிங் 2 பேர் ஓகே ஹலோ கேன்சல் பண்ணா கிளம்பிடுவோனே. போங்க சார் ஒரு கால்ல ஓலல வை ஒரு கால்ல ஊபர்ல வச்சு இப்படி அப்படியே போயிட்டாரு
கிட்ட வந்தீங்கன்னா இதுல குதிச்சிருவேன். உங்களுக்கு பாய் தெரியுமா? அப்பா சொல்லிட்டாங்க. சொல்லிருங்க சார், கொஞ்சம் பயமா இருக்கு. தமிழ் பாய் தெரியுமா? ஆமா. ஒன்றும் இல்லையா, வணக்கம். உங்களை தமிழ் பாய் தான் வர சொன்னேன் இந்த ரூட்ல. ஆமா, இங்க அவன் தான் சொன்னான். அந்த கேமரா பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க தமிழ் பாய். உங்களை கேமரா வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண சொல்லலாம் பாய். அண்ணா சாமி என்ன மன்னிச்சிருங்க, அவன் தான் செய்ய சொன்னாங்க. இதுதான் சார் ஆட்டோ டிரைவரா பாருங்க சார். சார் என்ன அடிச்சிட்டீங்க சார். என்னடா இது ஐயா, ஒரு பெரிய மனுஷன் தெரிஞ்சு அவங்க கூட அங்கதான் நிக்கிறாங்க போல. சும்மா அடிச்சிட்டாருடா இல்ல பாய் தலைவா. எனக்கு உங்க மேல இப்போ என் கையை புஷ்பா மாதிரி ஆயிடுச்சுடா. எனக்கு ஒரு மேல ஆமா ஆனா தெரியாதவங்க நினைச்சிட்டு கட்டோட அடிச்சிடுறா, கொஞ்சம் மணல் அடிச்சிருந்தா. இங்க பட்டு வச்சுக்கோங்க. ஆனா சும்மா சொல்றீங்களா, கேன்சல் பண்ற சொல்லுங்கடா. என்னயா இப்படி இருக்கீங்க? அவனை திட்டுங்க. பண்ணுவேன் உன்னை இப்படியா பண்றது? இப்படியா பண்ணுவேன்? வாங்க நாட்டா இருங்க, 7 ரூபா போலாம். மண்ணெண்ணெய் எல்லாம் தூக்கி கொளுத்த வேற போயிட்டியா? மண்ணெண்ணெய் கிடையாது, மஞ்சள் தண்ணி ஊற்றி சும்மா ஷேக் பண்ணி விட்டேன். அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். சரி, பிராங்க் ஸ்டார் ராகுல். அவன் பின்னாடி உட்காந்து அவனை மூஞ்சி பார்க்காதீங்க, அவன் மூஞ்சி பார்த்தாலும் சிரிப்பு. பிராங்க் ஸ்டார் ராகுல். பிராங்க் ஸ்டார் ராகுலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன் சார். இல்லைங்க இது வேற. ஆமா, பிராங்க்ஸ்டர் ராகுல். ஃபுல்லா சொல்லுங்க எப்படி சொல்லுங்க. பிராங்க் ஸ்டார் ராகுலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர். பாட்டுக்கு நம்ம டான்ஸ் பண்ணுவோம். இப்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு செகண்ட் வேற யாரோ, அதாவது இவங்க தெரியாதவங்க ஒருத்தவங்கள வாண்டடா அம்புழுத்து இது பண்றாங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னது, ஆமா, இந்த முன்னாடி பண்ணிருந்தாங்க, விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்ல அப்படிதான் பண்ணாங்க. இப்ப கொஞ்சம் அதாவது தெரிஞ்சவங்கள மட்டும், அதாவது தெரிஞ்சவங்க யாராவது சொன்னா மட்டும் தான் போ இது என்ன பண்றாங்க. பண்ணா பிரச்சனை ஆமா, வராது. ஆமா. தெரியாதவங்க பண்ணீங்க. அது நல்லா இருக்காது. அவங்க ஏதாவது இது பண்றோம், வேற ஏதாவது வேலைக்காக கூட போய் இருக்கலாம், அதாவது அர்ஜென்ட்டா கூட இருக்கும். இது வாண்டடா அவங்கள வர வச்சு கலாய்ச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்